பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது பிரைஸினுடைய மூவ்மெண்ட்டை ரீட் பண்ணக்கூடிய ஒரு வழி. கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சார்ட்டை ரீட் பண்ணக்கூடிய ஒரு வழி. எப்படி ஆன ஆவன லெட்டர்ஸை யூஸ் பண்ணி ஒரு சொல்ல அமைச்சு, சொல்லு நிறைய சேர்த்து ஒரு வசனம் அமைச்சு நீங்க கொண்டு வந்து உங்களுக்கு விளங்குற மாதிரி நீங்க கதைக்கிறீங்களோ, அதே மாரி இந்த கேண்டில்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து மார்க்கெட் இங்க தான் போகுது, இதுதான் நடக்குது அப்படின்னு அந்த பிரைஸ் மூவ்மெண்ட்டை வச்சு கெஸ் பண்ணி, இந்த அந்த சார்ட்டை ரீட் பண்றதுக்கு பேர் தான் என்னது? பிரைஸ் ஆக்ஷன். நல்லா விளங்குது. ரைட். இப்போ வரும். சரி, பிரைஸ் ஆக்ஷனுக்குள்ள என்ன வரும்னா, ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் தனியா ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் ஆயிக்கும்போது கேண்டில் ஸ்டிக்ஸா இருக்கும். 10, 15 கேண்டில் ஸ்டிக்ஸ் இப்படியே சேர்ந்துட்டு வரும்போது ஒரு ட்ரெண்ட வந்து உருவாக்கும். அந்த ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்கும். ஐடியா விளங்கிட்டு. சரி. ஸோ இந்த மார்க்கெட்ல பிரைஸ் ஆக்ஷனுக்குள்ளுக்க சரி, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் 3 டைப் தான் இருக்குது. ஒண்ணு அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ். சைட்வேஸ், ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க, கன்சாலிடேஷன் சொல்லுவாங்க, அக்யூமுலேஷன் ஃபேஸஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி வேணாலும் பேரை வச்சுக்கலுங்க. பாக்ஸுன்னுவாங்க, ரெக்டாங்கிள்னுவாங்க, ரேஞ்சுன்னுவாங்க, எது வேணாலும் பேர் வச்சுக்கலாம். சரி, ஒரே இடத்துக்குள்ளுக்க மேலேயும் போகாம கீழேயும் வராம ஒரே இடத்துக்கு இருக்கிறதுக்கு பேரு ரேஞ்ச். சரியா? ரைட். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஓகே. அப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது, சப்போர்ட்டுங்கிறது எங்க இருக்கும்? கீழே இருக்கும். ஃப்ளோர்னு நினச்சிக்கலுங்க. ரெசிஸ்டன்ஸுங்கிறது மேலே இருக்கும். ஒரு போலை மேலே தூக்கி வீசினோம்னா மேலே போய் பட்டு கீழே வரும். கீழே தூக்கி அடிச்சோன்னா கீழே போய் பட்டு மேலே வரும். இதே மாதிரி மார்க்கெட்டும் இந்த ஆக்ஷனை வந்து கொடுத்துக்கும். அதே மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ். கேண்டில் ஸ்டிக்ஸில் வந்து 3 டைப் இருக்குது. அந்த 3 டைப்பை 2ஆ உடைக்கலாம். எப்படின்னு சொன்னால் ஃபுல் பாடி கேண்டில் அண்ட் 50% பாடி கேண்டில் இப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அதாவது எனி கைண்ட் ஆஃப் ரிவர்சல் கேண்டிலாக டிசைன் பண்ணி உடைச்சிட இயலும். ரைட். அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து என்னோட கோர்ஸில் வந்து நான் தெளிவாக பேசியிருப்பேன். ரைட். ஏதாவது எனி கைண்ட் ஆஃப் ரிவர்சல் கேண்டில் வந்தால் அதை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா எடுக்கலாம். சரி, அதே மாதிரி QML, QMR அப்படின்னு சொல்லிட்டு என்கல்ஃபிங் பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி வரக்கூடிய கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் என்ன பண்ணுவோம்? ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட். அதே மாதிரி ஒரு அப் ட்ரெண்டில் போகிறது, ஒரு ஹையஸ்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் அடிக்கும், ரிட்டர்ன் வரும். அப்போ பிரேக் அவுட்டு, ரீடெஸ்ட்டு, ஆஃப்டர் கன்ஃபர்மேஷன், கேண்டில்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன், எண்ட் என்ட்ரி இப்படின்னு ஒரு செட்டப் வந்து இருக்குது. புல் பேக் அண்ட் தி த்ரோ பேக் இப்படின்னு ஒன்று விஷயம் வந்து இருக்குது. சரியா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் தான் என்னது? ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி.